நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன். அந்த சாபங்கள் தான் என்ன வாட்டி வதைக்குதோ, அந்த சாப வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையை உட்படாம பண்ணிட்டு இருக்குதோ, அந்த சாப வார்த்தைகள் தான் நான் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறதோ என்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆதாமுடைய கிரியையினால ஜனங்கள் சாபத்தை அனுபவித்தது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதும் உண்மை. யோவான் 11:25-26 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றான். இன்றைக்கு அவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதல்ல நமக்கு காட்டுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம் நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் பூமியில் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். உண்மைதான், மனுஷன் உயிரோட எழும்பியிருக்கிறான். ஆனால் மரணமற்ற வாழ்க்கையை யாரும் என்ன செய்யலை, வாழலை. அது ஏனோக்கை பற்றி வேதம் சொல்லும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்று வேதம் சொல்லுகிறது, காணாமல் போனான் அப்படின்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேறு டிரான்ஸ்லேஷனில் ஆண்டவரே அவனை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ அவரால் முடியாது, ஆனால் நித்திய வாழ்க்கைக்கு நேராக என்ன செய்து விட்டார், அவர் போக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஊழியக்காரர்களால், தீர்க்கதரிசிகளால் மறுபடி எழுப்பப்பட்ட மனிதர்கள் மீண்டும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் மரணத்தை என்ன செய்தார்கள், அனுபவிக்க தான் செய்தார்கள். இயேசு, அவரால் எழுப்பப்பட்ட லாசரு இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இல்லை. அவரும் என்ன செய்தார், கண்டிப்பாக மரித்திருப்பார் என்று தான் நாம் நம்ப வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் இப்படிப்பட்டதல்ல. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி உயிர்த்தெழுந்தார் என்றால், மரணத்தையும் பாதாளத்தையும் மரணத்திற்கு அதிபதியான பிசாசானவனையும் ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அதுக்கு அர்த்தம் என்ன, மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களுடைய பாவத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு, இவனுக்காக நான் அடி வாங்குறேன், இந்த மகனுக்காக நான் அடி வாங்கிக்கிறேன், இந்த மகளுக்காக நான் அடி வாங்குறேன், இவங்க செய்த எல்லா பாவத்தையும், இவங்க செய்த எல்லா துரோகத்தையும், அதுக்குள்ள எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்து அது எல்லாவற்றையும் ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இப்போ அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாவங்களை விட்டு வெளியே வர முடியும். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாவத்தின் விளைவாகிய சாபங்கள், வியாதிகள், துன்பங்கள், பிரச்சனைகள், பிசாசனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இயேசு ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். அதை தான் இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் யாரை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். ஏனென்றால் என்ன வாழ வச்சிருக்கிறவரும் அவர் தான். இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்த பிற்பாடு போகிறதும் அவரிடத்துல தான் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ முதல் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் நித்திய ஜீவன். நமக்கு ஒரு ஷூரிட்டி கிடைக்குது. இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை. எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்தோடு இந்த வாழ்க்கை என்ன செய்யாது, முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் சிலரை என்கரேஜ் பண்ணுறாங்க, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான்டா, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான்ப்பா, நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துடணும், இஷ்டம் போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணும், இஷ்டத்துக்கு கூத்தடிக்கணும், இஷ்டத்துக்கு எல்லா பாவ பழக்கங்களையும் நம்ம செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள்.
ஆனால் இல்லாண்டுடைய பிள்ளையே, நம்ம இந்த உலகத்தில் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நாம் கணக்கு கொடுத்தே ஆகணும். எப்போ கணக்கு கொடுக்க வேண்டான்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் வராத பட்சத்தில், அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நான் பாவத்தில் இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆண்டவர் விரும்பாத காரியத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்கள் உள்ளத்தில் வரும்னா, இன்றைக்கி ஏசப்பாட்ட அர்ப்பணிங்க. ஏசப்பா, இந்த உயிர் தெழுந்த நாளின் விசேஷ நாளில் நான் மனமாற விரும்புகிறேன். என் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ஒரு புதிய மனுஷனை நான் மாற விரும்புகிறேன். இன்றிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசம் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்தால் ஒரு புதிய துவக்கத்தை தேவன் இன்றைக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல நமக்கு கிடைக்கிற காரியம் நித்திய ஜீவன். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இது ரெண்டு மெயின் பாயிண்ட்ஸ். முதல்ல உள்ள காரியத்தை நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது உள்ள காரியம், ஆதாம் பாவம் செய்து என்னென்ன தீமைகள் மனித குலத்துக்கு வந்ததோ அது எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதில் எல்லாவற்றிலும் ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் புரியுது நான் சொல்றது? ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பாவம் செய்து என்ன காரியங்கள் எல்லாம் இழந்தார்களோ அது எல்லாவற்றையும் இயேசு நமக்கு திரும்ப கொடுக்கிறார், திரும்ப தருகிறார். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15, 20, 21, 22. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதான் நம்முடைய கீ பாயிண்ட் இன்னைக்கு. என்ன? 22ஆம் வசனத்தில் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். அந்த இருவரும் கர்த்தருடைய சத்தத்தின்படி கேட்டு நடக்க வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். சர்ப்பம் நயவஞ்சகமாக அவர்களை ஏமாற்றி அதை சாப்பிட வைத்தது. சாப்பிட வைத்ததன் விளைவாக அவர்கள் தேவன் கொடுத்த எல்லா கனத்திலிருந்தும் வெளியே வந்து விட்டார்கள். தேவன் கொடுத்த மரணமற்ற வாழ்க்கை, தேவன் கொடுத்த சுகமான வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவன் கொடுத்த சம்பூர்ணமான நன்மைகள் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? வெளியே வந்து விட்டார்கள். அதுதான் ஆதாமுக்குள் நாம் மரிக்கிறது போல. அதான் அதனுடைய அர்த்தம். மரிக்கிறதுன்னா வெறும் மரணம் மட்டுமல்ல, ஆதாமுடைய கிரியையினால் இழந்த எல்லா காரியமும். அதான் அந்த மரிக்கிறதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். நம்ம சரீரம் அழிவுக்குரியதாக இருக்கிறதும் சரி, நம்முடைய பொருளாதாரமும் சரி, நம்முடைய கடின உழைப்பும் சரி, நம்முடைய கஷ்டங்களும் சரி, நம்முடைய அவமானங்களும் சரி, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆதாமுக்குள் மரிக்கிறது போல அந்த வார்த்தைக்குள்ள அடங்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். பார்த்தீங்களா? இதெல்லாம் எதில் அடங்கும்? கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது வெறும் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில் படுகிற அவமானங்கள், நம்ம வாழ்க்கையில் படுகிற வேதனைகள், இதில் எல்லாவற்றிலும் ஒரு உயிர்ப்பித்தல். இதுதான் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ இயேசு சிலுவையில் நமக்காக தியாகத்தை சகித்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர்த்தெழுந்ததில் நடந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா, ஆதாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கீழ்ப்படியாமை நிமித்தம் எதையெல்லாம் இழந்தார்களோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? சரிங்களா? அப்போ இதில் முதல்ல என்ன நடக்கிறது பாருங்கள். பாவமும் பாவத்தினால் வந்த சாபமும் யாரால வந்தது? இப்போ தானே சொல்லி முடித்தேன். யாரால வந்துச்சு? ஆதாம்னால வந்துச்சு.
அப்போ இயேசு சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்ததுனால பாவமும் பாவத்தினால் வந்த சாபத்தினின்றும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். நல்ல கவனிங்க, பாவமும் பாவத்தினுடைய விளைவான சாபமும் ஆதாமுக்குள் நமக்கு வந்தது போல கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிறபடினால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிறபடினால் பாவமும் பாவத்தினுடைய விளைவாகிய சாபமும் நம்மை விட்டு கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். நம்மை விட்டு அதை தூரம் எடுத்து போடுகிறார். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனத்திலே பார்க்கும்போது எல்லாரும் கவனமாக கேட்கணும். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று பாருங்கள். இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆதாம் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தான் என்னாச்சு, உருப்படாமல் போச்சு, அதனால் இனி நான் மனைவியுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது அப்படி இல்லை. இது பிசாசனுடைய நயவஞ்சகத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் இப்போ சரி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஓகே, வாசிங்க. பின்பு அவர் ஆதாம் நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே. பாவம், இதுதான் பாவம். என்ன, தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்ததினாலே, இந்த பாவத்தை நீ செய்ததினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ என்னாச்சு, பாவம் செய்ததுனால பாவத்தின் விளைவாகிய சாபத்தை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாக நாம் ஏதாவது தீமையான கிரியைகளை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் அது எப்படி மாறுகிறது, சாபமாக மாறுகிறது. சரியா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவது, நம்மை விட பலவீனமானவர்கள், நம்மை விட வசதியில் குறைந்தவர்கள், நம்மை விட படிப்பில் குறைந்தவர்கள், நம்மை விட அழகில் குறைந்தவர்கள், நம்மை விட பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள், இவர்கள் எல்லாம் ஏளனமாக பேசி அவர்களுக்கு விரோதமாக நம்ம எழும்புனா அது நமக்கு என்னவா மாறும்? சும்மா தைரியமாக சொல்லலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இல்லை, தைரியமாக சொல்லுங்கள். என்ன எப்படி மாறும்? கேட்க மாட்டேங்குதே, ஆப்பம் மாதிரி கேட்குது எனக்கு. எப்படி மாறும்? சாபமாக மாறும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் வச்சுருக்கிறதே தவிர மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியாக நம்மளை அழைக்கல. அப்போ எனக்கு நல்ல சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை நான் வேதனைப்படுத்துவேனே, ஆனால் அது நமக்கு எப்படி மாறும்? சாபமாக மாறும். சரிங்களா? அது பாவம், பாவத்தின் கிரியை சாபம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம ஏதாவது செய்வோம் என்றால் அதனுடைய விளைவாக சாபம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இதே தான் கேயாசிக்கு நடந்தது பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 26-27 வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடுமாடையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்றான். பாருங்கள், கேயாசி பற்றி உங்களுக்கு தெரியும். நாகமானுடைய விஷயத்தில் கேயாசி கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியர்காரனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்ட போது என்ன ஆகிவிட்டது? அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் யாருடைய வாழ்க்கையில் வந்தது? கேயாசினுடைய வாழ்க்கையில் வந்தது. அப்படின்னா நான் எதுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு விளைவு உண்டு. அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆதாம் நிமித்தம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. பை பர்த் நம்ம பிறக்கும் போதே அப்படி தான் வாழ்கிறோம். சாபமுடையவர்களாக, பாவமுடையவர்களாக தான் மாறுகிறோம். இப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த தியாகத்தை, அவர் நமக்காக வெற்றி சிறந்ததை நம்ம நினைவு கூறும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, என்ன சாபமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்காதீங்க தயவு செஞ்சு இந்த சாபங்கள்லாம் விளையாட்டுக்குன்னு. சீரியஸாக நடக்கும், சீரியஸாக நடக்கும். காரணம் இல்லாத சாபம் வலிக்காது. அப்போ காரணம் உள்ள சாபம்
பலிக்குமா? அது எனக்கு தெரியாது. இதான் வசனத்தில் கொடுக்கப்படுது, காரணம் இல்லாத சாபம் பலிக்காது. சில வேதனையில் சொல்லிடுவாங்க, சாபம் போடுவாங்க, கஷ்டப்படுத்திட்டே இருப்பான், வேதனைப்படுத்திட்டே இருப்பான், இப்படிலாம் பண்ணால் நீ இப்படி தான் ஆயிடுவேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க, அப்படியே நடக்கும் பாருங்க. நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு நாள் ஒரு தாத்தா கூட நான் ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் பயங்கர வேகமாக ஒரு பைக்கில், வேகம்னா அது எப்படின்னா அந்த பைக்கோட சவுண்டு வந்து நம்ம உடம்பே குலுக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அந்த சைலன்சரெல்லாம் திறந்து போட்டு பயங்கர சவுண்டு. வேகமாக நாங்கள் நடந்து போய் தாத்தாக்க பக்கத்தில் இப்படி ஒயின்னு போகிறான். நமக்கு என்ன வண்டின்னு தெரியாது, யார் ஓட்டினாலும் தெரியாது. இந்த தாத்தா சொல்லிட்டு எது இவன் எங்கேயோ விழுந்து கிடக்குது தான் போகிறான் அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், சரியா? அவர் இப்படி சொல்லலை, கொஞ்சம் பயங்கரமாக சொன்னார். நான் டீசெண்டாக சொல்கிறேன், இவன் எங்கேயோ போய் விழுந்து கிடக்குது தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். கரெக்டாக அந்த ஒரு ஜங்ஷன் தாண்டி அவன் கீழே, நல்ல வேலை அந்த போன ஸ்பீடுக்கு என்ன இருக்குமென்னு தெரில, கொஞ்சம் போன் ஃப்ராக்சர்ஸோடு அவருக்கு அடிகள் கிடச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க இந்த இது அவங்களால, அந்த வயசானவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, அந்த சவுண்டையும் தாங்க முடியல, இந்த வேகத்தையும் தாங்க முடியல. அப்போ அந்த படான அந்த வேதனையினால் வார்த்தை வந்துருச்சு பாருங்கள், அது அப்படி என்ன செய்து விட்டது, நடந்து விட்டது. இப்படி நான் நேரடியாக சில காரியங்களை பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகள் பெற்றோரை வேதனைப்படுத்தும் போது, பெற்றோர் வேதனை நிமித்தம் ஏதாவது சொல்கிற காரியம் அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். 2-3 சகோதரர்கள் இருப்பாங்க, 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒருத்தனை கார்னர் பண்ணுவாங்க. கார்னர் பண்ணி அவனை ஒரு மாதிரி பேசி அவனை கஷ்டப்படுத்தி மனசை வேதனைப்படுத்தி ஒதுக்கி வச்சான். அவன் மனசு தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் எதையாவது ஒரு காரியத்தை பேசிடும், அந்த பேச்சு அப்படியே நடந்துடும், அந்த சாபம் அப்படியே என்ன செய்திடும், பலிச்சிடும். இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த சாபங்கள் எல்லாம் இல்லைன்னா கூட ஆதாம் ஏவல் செய்த காரியத்து நிமித்தம் இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமியில தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக தான் என் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தினின்றும் எல்லா பாவத்தின்றும் விடுதலையாக்கப்படுகிறோம். இன்றைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நிறைய பேருக்கு அது பயமாகவே இருக்கும். அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, இன்னும் என் இருதயத்தில் காயமாட்ட இருக்குது, அந்த சாபங்கள் தான் என்னை வாட்டி வதைக்குதோ, அந்த சாப வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையை உருப்படாமல் பண்ணிட்டு இருக்குதோ, அந்த சாப வார்த்தைகள் தான் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறதோ என்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். வாசிங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். கலாத்தியர் 3 அதனுடைய 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ ஆதாம் ஏவாளுடைய கிரியைகள் மூலமாக வந்த சாபம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தான் இன்னைக்கு 2வது டாபிக்கே அதுதான். ஆதாமுக்குள்ள மரித்தது போல நாம் கிறிஸ்துவுக்குள் எழும்புகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். சரிங்களா? அப்போ அதில் முதல் காரியம் என்னென்னா, ஆதாமுடைய கிரியையினால ஜனங்கள் சாபத்தை அனுபவித்தது உண்மை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதும் உண்மை. அதுக்காக தான் இயேசு உயிர் தெழுந்தார். அதான் பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை அப்போ இனி நீங்கள் பயப்படக்கூடாது. சாபம் இருக்குமோ இல்லை, ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதனுடைய மேன்மை நமக்கு கண்டிப்பாக உண்டு. இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது, நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக அடுத்த காரியத்துக்கு போகும். 2வது என்னென்னா, ஆதாமுக்குள் வியாதிகளும் பலவீனங்களும் உலகத்தில் நுழைந்தது.
அதை இயேசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் மாற்றி தம்முடைய தழும்புகளினால் சுகமாக்கினார். சுகமாக்கும்படியாக இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கார். இதான் 2வது காரியம். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதுதான் அடுத்தது பலவீனத்துக்குள்ள அறிகுறி. என்ன? நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ ஒரே நாளில் திரும்புகிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சரீரம் என்ன செய்கிறது? அழிக்கப்படுகிறது. பலவீனத்துக்குள்ளே போகுது, அழியுது. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 10 வயசில் ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்கும். எப்போ எனக்கு 18 வயசு ஆகும், எப்போ எனக்கு 20 வயசு ஆகும், எப்போ எனக்கு 21 வயசு ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கும். ஏன்னா முதல்ல 18 வயசு ஆனால் லைசன்ஸ் வாங்கலாம், 18 வயசு ஆனால் எனக்கு ஆம்பளை பசங்க சொல்கிறாங்க எனக்கு மீசை முளைக்கும், தாடி முளைக்கும், நான் ஸ்டைலாக எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக இருக்கலாம், நல்ல பைக்கெல்லாம் ஸ்டைலாக ஓட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளும் நினைப்பது உண்டு, நான் கொஞ்சம் நல்ல மெச்சோர்ட் ஆயிடுவேன், நான் அழகாக இருப்பேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 வயசு வரைக்கும் ஆனோம் அப்படிங்கிற ஆசை வரும். இப்போ 21, 22 வயசு ஆகும்போது அந்த ஆசை எப்படி இருக்கும்னா, இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தோணும். 21 வயசு 22 வயசில் அப்படி. ஆனால் 24, 25, 26, 27 அப்படி 30 ஆகும்போது என்ன ஆகும்னா, முதல்ல நல்லா ஆனது இப்போ ரிவர்ஸில் போகும். எப்படி? தோல் சுருங்க ஆரம்பிக்கும், எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும், முதுகு வலி ஆரம்பிக்கும், எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பித்து கடைசியில் ஐயோ இது என்னது, நம்ம நினச்ச பிரகாரம் போகலையே, எல்லாம் வீக் ஆகிட்டு போகுதே அப்படிங்கிற இது வரும். இது எதனால நினைக்கிறீங்க? முதல்ல மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அது அடுத்த பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஆதாம் ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்தபடினால் இயேசு கொடுத்த தண்டனையில் ஒன்று, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ கர்த்தர் மண்ணுக்கு திரும்பும்படியாக நம்மை உருவாக்கவில்லை, நம்மை தெரிந்தெடுக்கவில்லை, பரலோக ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். நான் மண்ணுக்கு திரும்புவதில்லை. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சரீரம் இந்த மண்ணுக்கு திரும்பலாம், ஆனால் மீண்டும் அந்த சரீரத்தையும் எழுப்ப வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன். அப்போ இந்த அழிவு சரீர பிரகாரமான பலவீனத்தினுடைய அழிவு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, ஆதியாகமம் 3:17 நம்ம இதை தான் 19 தானே வாசித்தோம். இப்போ 3:19 இதான் வாசித்தோம். என்ன? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதற்கு ஆப்போசிட்டாக இயேசு எப்படி செயல்படுகிறார்? இயேசு பூமிக்கு வந்து அநேக அற்புதங்களை செய்தார். அதில் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நோய்களை சுகமாக்குகிறார். அதுக்கு உதாரணமாக மார்க் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ அந்த திமிர்வாதக்காரனை மறுபடியும் எழுப்பி நடக்கும்படிய கிருபை செய்தார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிறது உள்ள மட்டும் இல்லை, என் சரீரத்தையும் சுத்திகரிக்கிறது, பலவீனமான என் சரீரத்தை பலவானாய் மாற்றுகிறது. எத்தனை பேர் கர்த்தர் இப்படி உங்களை பலப்படுத்தி இருக்கிறார்? இதுவரைக்கும் பலவீனமாக இருந்த நேரங்களில், சுகவீனமாக இருந்த நேரங்களில், வியாதிகள் இருந்த நேரங்களில் என்னை கர்த்தர் இதுவரைக்கும் பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இத்தனை பேருக்கு கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார்னா அவர் சாதாரணமான தெய்வமா? அவர் உண்மை உள்ளவர். இன்னும் அவருக்கு இடம் கொடுத்தால் இன்னும் உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார், சுகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட். இப்போ 2வது என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஆதாம் நிமித்தம் சரீர பிரகாரமான வியாதிகள் எப்படி வந்ததோ அதே போல இயேசு நிமித்தம் சரீர பிரகாரமான சுகமும் நமக்கு உண்டாகிறது. 3வது, ஆதாமுக்குள் மரணம் வந்தது போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜீவன் உண்டாகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆதாமுக்குள் மரணம் வந்தது போல. அதான் நம்ம முதல்ல வாசிச்சோம் 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
அண்டு 22, 23, 24 ஆகிய வசனங்களை நம்ம வாசிப்போம். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக போம். ஆதியாகமம் 3, 22, 23, 24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். 24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கீழே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போது இவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டார். இவன் தப்பையும் செஞ்சுட்டு ஜீவ விருட்சத்தையும் சாப்பிட்டு உயிரோடு என்ன செய்வான்? இப்போ அவன் தப்பு செய்ததின் பலனை என்ன செய்யணும்? அவன் அனுபவிக்கணும்னு சொல்லி துரத்தி விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு கிடைக்கல, போயிடுச்சு. இப்போ 2ஆம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து என்ன சொல்லுகிறார்? ரோமர் 6:23 பார்க்கும்போது, ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் என்று? பாவத்தின் சம்பளம் மரணமாக இருந்தாலும் இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறபடினால் எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 3வது காரியம் இது. ஆதாமுக்குள் நாம் மரிக்கிறது போல இயேசுவுக்குள் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் ஜீவிக்கிறோம், நமக்கு ஜீவனுள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். அடுத்தது, ஆதாம் இழந்தது தேவனுடைய தயவை. தேவனுடைய தயவை ஆதாம் இழந்தார். ஆனால் இயேசு நமக்கு தேவனுடைய தயவை நமக்கு திரும்ப கொடுக்கிறார். பாருங்க, ஒரு இரக்கமே இல்லாத சூழ்நிலையில் ஆதாமும் ஏவாளும் தள்ளப்பட்டார். தேவனுக்கு இரக்கமே கிடைக்கல. வெளியே போனால் வெளியே போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நேரமே இந்த வசனத்தை வாசித்தோம். அதில் சபிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வார்த்தையை நம்ம எடுத்தோம். ஏன்னா பூமி ஆதாம் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வருத்தத்தோட அதன் பலனை என்ன செய்வாய்? புசிப்பாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய தயவு இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை ருசித்து புசித்து சந்தோஷமாக வாழுவான். ஆனால் இப்போ கர்த்தரை விட்டு தூரம் போனபடியினால் இவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? வருத்தத்தோட, கவலையோட, கண்ணீரோட வாழ வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு அவனுடைய பிள்ளையே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் இன்னைக்கு தேவனுடைய தயவை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது நம்மை வருத்தத்தோடு அல்ல சமாதானத்தோடு கர்த்தர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 14:27, அதில் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அங்கே ஆதாமுடைய விளைவினால வருத்தத்தோட இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உனக்கு என்னுடைய தயவு இருக்கிறது, நீ வருத்தத்தோட அல்ல, கலங்காம சந்தோஷமா இரு, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். ஆதாமுக்குள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, பாவத்து நிமித்தம் சாபங்களை ஆதாம் வருத்தி வைத்தான், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். 2வது, ஆதாமுக்குள் வியாதிகளும் பலவீனங்களும் வந்தது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நமக்கு சுகமும் மலனும் ஆரோக்கியம் வந்திருக்கிறது. 3வது, ஆதாமுக்குள் நாம் மரிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். 4வது, ஆதாம் தேவனுடைய தயவை இழந்தான், இயேசு நமக்கு தேவனுடைய தயவை திரும்ப தந்திருக்கிறார். இன்றைக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு விசுவாசிக்கிறீங்களா? வேணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? எல்லாம் அப்படி இருக்கிறவங்க எழுமி நிற்போம். நாம் ஜெபித்து கடன் சொல்ல போகிறோம்.